ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட எண்ட் ப்ராடக்ட் பைருவேட் வந்து எப்படி ஆச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் கிரிப்ஸ் சைக்கிளுக்கு ஸ்டார்ட் ஆன ஃபேஸ் பார்ப்போம். எப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து குளுக்கோஸ் வந்து பைருவேட்டாக மாறிச்சு. 6 கார்பன் மாலிகுல் வந்து 3 கார்பன் மாலிகுலாக சேஞ்ச் ஆகுது. அதான் லாஸ்ட் ப்ராடக்ட். கரெக்டாக இப்போ வந்து பைருவேட் வந்து மைட்டோகாண்ட்ரியா உள்ள வந்து என்டர் ஆகிறதுக்கு வந்து வி ஹேவ் சம்திங். அது எப்படி என்டர் ஆகுதுன்னா பைருவேட்டாக என்டர் ஆகாது. இது வந்து அசிட்டைல் கோஏவாக சேஞ்ச் ஆகி என்டர் ஆகும் இல்லை மைட்டோகாண்ட்ரியாவில். ஏன் மைட்டோகாண்ட்ரியாவில் என்டர் ஆகும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஏடிபி கிடைக்கும். நம்ம NADH ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, FADH ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அது எல்லாமே வந்து இங்கே தான், இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஏடிபியோட மைட்டோகாண்ட்ரியோட ஹேண்ட்ஸில் தான் நமக்கு ஏடிபி கிடைக்கும். சரிங்களா? அசிட்டைல் கோஏவா அது சேஞ்ச் பண்ணி உள்ளே போகணும். அந்த ரியாக்ஷன் அசிட்டைல் கோஏவாக சேஞ்ச் பண்ணுற ரியாக்ஷன் பேர் தான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், CO2. சரிங்களா? அதான் டீகார்பாக்சிலேஷன். இது வந்து லிங்கிங் ஸ்டெப். கிரெப்ஸ் சைக்கிளுக்கும் கிளைகோலிசிஸ்க்கும் நடுவில் உள்ள லிங்கிங் ஸ்டெப். அதனால தான் இது நம்ம லிங்கிங் ஸ்டெப்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாமா? பைருவேட் வந்து மைட்டோகாண்ட்ரியா உள்ள வந்து என்டர் ஆகும். சரிங்களா? என்டர் ஆகிறதுக்கு தான் நம்ம அதை வந்து அசிடில் கோயா சேஞ்ச் பண்ணுறோம். அந்த ரியாக்ஷன் தான் இது. அது பேர் தான் ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஏன் டீகார்பாக்சிலேஷன் சொல்கிறாங்க பாருங்க. இதுதான் பைருவேட்டோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர். அவங்க கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் தேவை, ஜஸ்ட் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இல்லைங்களா? இங்கே பாருங்க, ஒரு கார்பன் டை ஆக்சைடு, இங்கே பாருங்க இந்த கார்பன் ஆசிட் இருக்கா, இந்த ஆசிட் வந்து ரிமூவ் பண்ணி நம்ம அசிட்டைல் கோயை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறது தான் பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த என்சைம் வச்சு நம்ம அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? NADH2 நமக்கு கிடைக்கும். கிளைகாலிசிஸில் நமக்கு கிடைச்சதுல NADH. அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு NADH கிடைக்கும். சரிங்களா? 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட்டில் கரெக்டாக 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கிளைகோலிசிஸில் நமக்கு 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட் கிடைச்சதுல, அதனால் ஒரு பைருவேட்டில் நம்ம பண்ணால் ஒரு NADH, இன்னொரு பைருவேட்டில் பண்ணால் இன்னொரு NADH. சரிங்களா? மொத்தம் 2 NADH2. இங்கே பாருங்க, லாஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து கோஏ ஆட் ஆகுது. அதனால தான் அசிட்டைல் கோஏ. அசிட்டைல் கோஏ வந்து 2 கார்பன் மாலிகூல். சரிங்களா? இது வந்து 3 கார்பன் மாலிகூல். இது வந்து 2 கார்பன் மாலிகூல். இதுதான் நம்ம வந்து கிரெப்ஸ் சைக்கிள்ன்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சரிங்களா? கிரெப்ஸ் சைக்கிள் வந்து